இந்த இஸ்லாமிய ஆட்சி ஏற்பட்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இங்கே எழுதி வைத்திருக்கிறார்களே என்னுடைய அருமையான சகோதரர்கள், சாதி ஒழிப்பு நடக்கும். எப்படி நடக்கும்? இயல்பாகவே நடக்கும். சாதி ஒழிப்பு என்பது இஸ்லாத்திலே இயல்பாகவே நடக்கும். இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற 2013 தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் என்ன நடக்கும் என்று தந்தை பெரியார் சொல்கின்றார். 5 மணிக்கு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் 5:30 உங்களை விட்டு சாதி ஒளிந்துவிடும். அரை மணி நேரத்தில் சாதியை ஒழிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துல 5:05 ஒளிந்துவிடும். அப்ப 5 நிமிஷத்துல சாதி ஒளிகிறதுக்கு தந்தை பெரியார் மருந்து சொல்றார். இன இழிவு நீங்க இந்த இஸ்லாம் தான் நன்மருந்து என்று தந்தை பெரியார் சும்மா சொல்லல, கண் முன்னாடி பார்க்கின்றார். எப்படி பார்க்கின்றார்? நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, நாங்கள் எல்லாம் அரேபியாவில இருந்து வந்த மக்களா, இல்ல பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த மக்களா? இதே போன்று இந்த மண்ணிலே தீண்டாமை இழிவால் எங்களுடைய தாத்தன் முப்பாட்டன் பாதிக்கப்பட்டான். எங்களை கோயிலுக்குள்ளே வராதே என்றார்கள், எங்களை குளத்திலே நீரெடுக்க வேண்டாம் என்றார்கள், எங்களை காலிலே செருப்பு போட்டு நடக்க வேண்டாம் என்றார்கள், எங்களை சமூகத்திலே அடக்கி வைத்திருந்தார்கள், ஒடுக்கி வைத்திருந்தார்கள். எங்களுடைய முன்னோர்கள் தீண்டாமை இழிவுக்கு தீர்வாக இந்த மார்க்கத்தை எடுத்தார்கள். அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் உங்கள் முன்னாடி நின்று முஸ்லீமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்க என்ன இறக்குமதி, அரபு தேச இறக்குமதி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பேரு நாங்கள் மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள், மதத்தால் மார்க்கத்தால் முஸ்லீம்கள். எங்களுடைய தாத்தனும் முப்பாட்டனும் பெற்ற இன்பத்தை யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதற்காகத்தான் இந்த இடத்திலே மேடை போட்டு நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப 5 நிமிஷத்திலே தீண்டாமையை ஒழிப்பதற்கு ஒரு அருமருந்தை தந்தை பெரியார் சொல்லி இருக்கிறார். அந்த அருமருந்தை ஏற்று இந்த நாட்டிலே இஸ்லாத்தை ஏற்றால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் என்றால், பொதுக்குலத்துக்காக போராட வேண்டியதில்லை. எங்களுடைய சகோதரர்களே, வாருங்கள், பொதுக்குளத்திலே உங்களை தண்ணீர் எடுப்பதற்கு தடுக்கின்றார்களா? எங்களுடைய பள்ளிவாசல் அகலிலே உங்கள் கை கால்களை நனையுங்கள், அழைக்கின்றோம் உங்களை இந்த சத்திய மார்க்கத்தின் பக்கம். கோயிலுக்குள்ளே நுழையவிட மறுக்கின்றார்களா? ஆலய நுழைவுக்கு அனுமதி மறுக்கின்றார்களா? ஆலய நுழைவு என்ன? ஆளி உரிமை தருகின்றோம். இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றால் நாளைக்கு உங்கள் பின்னால் என்று தொழுவதற்கு ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது. சமபந்தி போஜனங்களால் இந்த நாட்டிலே சாதி ஒழியாது. சம்பந்தியாக்கிக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாருங்கள் எங்கள் சொந்தங்களே என்று அழைக்கின்றோம். சமபந்தி போஜனம் தீர்க்காத விஷயத்தை சம்பந்தியாக்குறோம். இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றா ஜாதி இல்ல, மதம் இல்ல, பொண்ணு கொடுக்கிறதுக்கு நான் நீண்டு இங்க தயாராக இருக்கிறார்கள். அப்ப சமபந்தி போஜனம் ஒழிக்காத இந்த இத சம்பந்தியாக்கி ஒழித்து கட்டினோம். பாருங்க, இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற யாரும் நாங்கள் எந்த சாதியிலிருந்து வந்தோம் என்பது தெரியாமல், அடையாளம் தெரியாமல் துடைத்து வீசப்பட்டிருக்கிறது எங்களிடத்திலே சாதி. நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தான். அப்படி இஸ்லாத்தை ஏற்ற எங்களிடத்திலே நான் என்ன ஜாதியிலிருந்து வந்தேன், என்னுடைய தந்தை என்ன ஜாதியிலிருந்து வந்தார், என்னுடைய முப்பாட்டனார் என்ன ஜாதியிலே இருந்து வந்தார் என்பது அடித்து துடைத்து எரியப்பட்டு, சாதி என்றால் என்ன, என் பக்கத்திலே நின்று ஆலயத்திலே தொழுகிறவன் என்ன சாதி, இந்த பக்கத்திலே இருக்கிறவன் என்ன சாதி, இந்த முன்னாடி நிற்கின்றவன் என்ன சாதி என்று தெரியாத அளவுக்கு துடைத்து எரியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தந்தை பெரியார் சும்மாவாக சொன்னார்? தந்தை பெரியார் தீண்டாமை இழிவுக்கு தீர்வாக இஸ்லாத்தை சும்மாவா பரிந்துரைத்தார்? அப்ப சிந்திக்க வேண்டும். இன்றைக்கும் அந்த ஆலயத்தை கட்டியது நீங்கள், அந்த தேரை உருவாக்கியது நீங்கள், அந்த வடத்தை திரித்தது நீங்கள். ஆனால் இன்றைக்கு வடம் இழுப்பதற்காகவும் தேரை இழுப்பதற்காகவும் ஆலயத்துக்குள்ளே செல்வதற்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற என்னுடைய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தொப்புள் கொடி உறவுகளே, அழைக்கின்றோம். இப்ப இறைவன் ஒருவனே, முகம்மது அவனுடைய தூதர் என்று இந்த மேடையிலே ஏற்றுக்கொண்டால் நாளைக்கு உங்கள் பின்னால் நின்று தொழுவதற்கு இந்த ஒட்டுமொத்த இந்திய முஸ்லீமும் தயாராக இருப்பார்கள். இப்படி ஒரு மார்க்கத்தை பார்த்ததுண்டா? இப்படி ஒரு சமத்துவத்தை, இப்படி ஒரு வாழ்வியல் நெறியாகவே போதிக்கின்ற மார்க்கத்தை நீங்கள் பார்த்ததுண்டா? சமத்துவத்தை சட்டென்று போக்குகின்ற ஒரு நிலையை பார்த்ததுண்டா?
பார்க்கின்றோம். இன்றைக்கு அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கும் இரட்டை குவளையில நீங்களும் பணம் கொடுக்கின்றீர்கள், நீங்களும் காசு கொடுக்கின்றீர்கள். உங்களுக்கு இரட்டை குவளையிலே கொடுக்கின்றார்களே, ஒரு தட்டையிலே போட்டு உண்ண அழைக்கிறோம். வாருங்கள். சகன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு தட்டையிலே கைகலக்குவதற்கு, கை கழுப்பதற்கு ஒன்றாக உட்கார்ந்து சுத்தி உட்கார்ந்து 7 பேர் உட்கார்ந்து ஒன்னா கையை போட்டு சாப்பிடுற அந்த இஸ்லாமிய நாகரீகத்துக்கு அழைக்கிறேன். வாருங்கள். தொட்டால் தீட்டு, பார்த்தால் பாவம் என்று சொல்கின்ற, ஒதுக்கி வைத்திருக்கின்ற மக்களை பார்த்து நான் சொல்கின்றேன், கட்டி அணைக்க முசாபஹா செய்ய காத்திருக்கிறோம். வாருங்கள். கட்டி அணைக்க காத்திருக்கின்றோமே, இந்த மார்க்கத்துக்கு வாருங்கள். இதை விட வேற மார்க்கம் உண்டா? தொட்டா பார்த்தாலே தீட்டுங்கிறான். அதாவது சில சாதிகளை தொட்டால் தான் தீட்டான், சில சாதிகளை பார்த்தாலே தீட்டு என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளே, அழைக்கின்றோம். வாருங்கள், கட்டி அணைக்கின்றோம். எங்களுடைய சகோதரர் சிபிச் சந்தர் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொல்வார், பாருங்கள். திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் மக்கா பள்ளியிலே டாக்டர் அப்துல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது சொன்ன வார்த்தைகளை தன்னுடைய ஆவணப்படத்திலே பதிந்து வைத்திருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள், இதற்கு முன்னர் எத்தனையோ மேடைகளிலே நான் டாக்டர் அப்துல்லாவை சந்தித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் பார்த்தால் கைகுலுக்கிக் கொள்வோம், பார்த்தால் வணக்கம் தெரிவித்துக் கொள்வோம். ஆனால் இன்றைக்குத்தான் அவர் என்னை கட்டி அணைத்தார். அந்த அணைப்பில என்னுடைய உள்ளம் மகிழ்ந்தது, எனக்கு புல்லரித்தது, நெஞ்சமெல்லாம் சந்தோஷமாக இருந்தது. இத்தனை நாள் அவருக்கு தெரியாமல் இருந்ததா? இந்த உத்தி தெரியாமல் இருந்த அழகான வார்த்தைகளிலே சொல்வார் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன். அப்போ இதை ஒரு வாழ்வியலாகவே கற்றுக் கொடுக்கிறது. கட்டி அணைக்க வேண்டும் என்கின்ற, தூரனிலே தொடாதே என்று சொல்லி கற்றுத்தருகின்ற, மனிதனை பிரிக்கின்ற இந்துத்துவத்தையும் கட்டி அணைக்க காத்திருக்கின்ற இஸ்லாத்தையும் ஒப்பிட்டு சொல்கின்ற அந்த திருமாவளவன் அவர்களுடைய அந்த வார்த்தையிலே அழைக்கிறேன். வாருங்கள், கட்டி அணைக்க காத்திருக்கிறோம். அப்போ இவ்வளவு ஒரு வாழ்வியல் நெறியாகவே நீங்கள் சொல்கின்ற சாதி ஒழிப்பு, சமத்துவம், சுயமரியாதை, இன்றைக்கு சுயமரியாதை திராவிட தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட, தந்தை பெரியாருடைய படங்களை தங்களுடைய கொடிகளிலே போட்டிருக்கக்கூடிய, தங்களுடைய தந்தை பெரியாருடைய கொள்கைகளை நாங்கள் போற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலே சுயமரியாதை எங்கே இருக்கிறது? எது சுயமரியாதை? மனிதன் மனிதன் காலில் விழக்கூடாது, ஆண்டான் அடிமை என்கின்ற அந்த மனிதனை பேதம் பார்த்து பிரித்து வைக்கின்ற அந்த நிலையை ஒடுக்குவதற்காகத்தான் தந்தை பெரியார் சுயமரியாதை பிரச்சாரத்தை கையிலே எடுத்தார். ஆண்டான் அடிமை என்கின்ற நிலையை ஒழிப்பதற்காகத்தான் தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன், இவனை பார்த்தால் இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும், இவனை பார்த்தால் காலிலே விழ வேண்டும், இவனை பார்த்தால் குனிந்து கும்பிடு போட வேண்டும் என்கின்ற நிலையெல்லாம் ஒழிப்பதற்காகத்தான் தந்தை பெரியார் சுயமரியாதை பிரச்சாரத்தை கையிலே எடுத்தார். ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? சுயமரியாதையின் பெயரால், தந்தை பெரியார் கற்றுத்தந்த அந்த திராவிட இயக்கங்களின் பெயரால் சுயமரியாதை என்பது எங்கே இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அப்படி நிக்கிறான் சுயமரியாதை, இப்படி நிக்கிறான் சுயமரியாதையா? நெடுஞ்சாங்கிடையாக காலிலே விழுந்து கிடக்கின்றான். அதிகாரத்தின் பெயரால், அரசியலின் பெயரால் அடக்கி வைத்திருக்கின்ற ஒரு மோசமான நிலை. முதல்வரின் காலிலே நெடுஞ்சாங்கிடையாக வீழ்ந்து கிடக்கின்றார்களே, இதற்கு பெயர் சுயமரியாதையா? கலைஞரின் காலிலேயும் ஸ்டாலினின் காலிலேயும் விழுந்து கிடக்கின்றார்களே, குனிந்து குனிந்து வணங்குகின்றார்களே, இதற்கு பெயர் சுயமரியாதையா? இந்த சுயமரியாதையை கற்றுத்தரவத்தான் பெரியார் பிரச்சாரம் செய்தாரா இந்த மண்ணிலே? வயசா பண்ணையார் கிட்ட வேலை பார்க்கிறவன் குனிஞ்சு நின்றாண்டா அது சாதி, அது தீண்டாம. அரசியல்வாதிகளின் முன்னால் நீங்கள் குனிந்து நின்றால், அம்மாவின் முன்னாலும் ஐயாவின் முன்னாலும் நீங்கள் குனிந்து நின்றால் அதற்கு பெயர் சுயமரியாதையா? எந்த ஆரியத்தை வீழ்த்த தந்தை பெரியார் போராடினாரோ அந்த ஆரியத்தின் காலிலே இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கிறது திராவிட இயக்கத்தினுடைய சுயமரியாதை. அப்ப சுயமரியாதை என்றால் என்ன? மனிதன் எந்த நேரத்திலும் தன்னை போன்ற ஒரு மனிதனிடத்திலே தன்னுடைய சுய மரியாதையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் சுயமரியாதை பிரச்சாரத்தை கையிலே எடுத்தார். ஆனால் இன்றைக்கு வேறு வடிவத்திலே, அரசியலின் வடிவத்திலே அது என்று வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? மறுபடியும் காலில் விழுகிறது, மறுபடியும் குனிஞ்சு கும்பிடுறது. ஒரு மொத்த மந்திரி சபை இப்படி நிக்கிறான்.
மொத்த மந்திரி சபையும் கார் அங்க வரும்போதே இப்படி நிக்கிறான்னா என்ன சுயமரியாதை? அப்ப அரசியலின் பெயரால் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது? இன்னொரு அடிமைத்துவம் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. அப்ப தந்தை பெரியார் அவர்கள் விரும்பிய இந்த சாதி ஒழிப்பு, சமத்துவம், சுயமரியாதை, இந்த சமத்துவம் என்ன வேற எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? இந்த உலகத்திலே நீங்கள் வேறு எந்த மதத்திலும் எந்த இனத்திலும் இப்படி ஒரு சமத்துவத்தை பார்க்க முடியாது. ஆண்டவனை தரிசிப்பதற்கு கூட விஐபி டிக்கெட் வச்சிருக்கிற, ஆண்டவனை தரிசிப்பதற்கு விஐபி டிக்கெட். அந்த உயர்ந்தவர் என்றால் அவருக்கு என்னது? பரிவட்டம். கடவுளின் சந்நிதியிலே அனைவரும் சமம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மனித இனத்தை பிரித்து வைத்து இருப்பவனுக்கு ஒன்று, இல்லாதவனுக்கு ஒன்று இருக்குமா இஸ்லாத்துல? முதல்ல பேசின, எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்னாரு, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கட்டும், இந்த பள்ளிவாசலுக்கு இப்ப வர்றாரு வைங்க, இந்த நாட்டு அந்த பள்ளிவாசல் வாசலிலே பிச்சை எடுக்கின்ற ஒருவராக இருக்கட்டும், ரெண்டு பேரும் இங்க நிக்கணும். யாரு முன்னால போறாரோ அவர் தான் முன் வரிசையில் நிக்கணும். யார் பின்னாடி ஜனாதிபதியா இருந்தா பின்னாடி தான் நிக்கணும். இத சும்மா சொல்லல. டெல்லி ஜும்மா மசூதியில டாக்டர் ஜாக்கிர் ஹுசேன் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற நேரத்தில் கடைசி வரிசையிலே தொழு நோயாளிகளோடு பிச்சை எடுக்கின்ற தொழு நோயாளிகளுடன் தொழுது கொண்டிருந்தார். இதுதான் சமத்துவம். சமத்துவத்தை போதிப்பதற்காகவே இஸ்லாம் ஒரு கடமையை வைத்திருக்கிறது. அதுதான் என்னது? ஹஜ் என்று சொல்லப்படுகின்ற கடமை. எப்படிப்பட்ட கடமை? இந்த உலகத்திலே நிறத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் மனிதனை மனிதன் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லி அந்த மனிதன் அத்தனை பேரும் நீங்க சமம் நெல்லு, எல்லா பேரும் ஒரே லைன்ல, எல்லா பேரும் ஒரே லைன்ல இல்ல. யாரு? ஜப்பான்ல இருந்து வந்தவனா நீனு நில்லு, அமெரிக்காவில் இருந்து வந்தவனா நீனு நில்லு, நீ அரபியா, உன்னை விட இந்த உலகத்துல உயர்ந்தவன் நீ யாரும் இல்ல, உன்னுடைய மண்ணிலே பிறந்தார் என்பதற்காக நீ உயர்ந்தவனாகி விட முடியாது. எந்த அரபியை விடவும் அஜமியோ, எந்த அஜமியை விட அரபியோ உயர்ந்தவன் இல்லை. எந்த கருப்பனை விட வெள்ளையனோ, எந்த வெள்ளையனை விட கருப்பனோ உயர்ந்தவன் இல்லை. அறியாமை கால வழக்கங்களை எல்லாம் என்னுடைய கால் மண்ணிலே போட்டு புதைத்து விட்டு செல்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அது இன்றைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்லாத்திலே வாழ்வியல் நெறியாகவே இருக்கிறது. வருமா இதுக்குள்ள ஜாதி? வர முடியுமா? இதுக்குள்ள வர முடியாது என்பதற்கு இன்றைக்கு தந்தை பெரியார் சொன்ன இந்த இஸ்லாத்தை ஏற்றால் சாதி சமத்துவம், சாதி ஒழிப்பு, சமத்துவம், அது மட்டுமல்ல சுயமரியாதை. சுயமரியாதையை பத்தி இன்றைக்கு என்னங்கிறோம்? பல்வேறு விதமாக பேசுறோம். சுயமரியாதை என்றால் மனிதனை மனிதன் மதிக்கின்ற தன்மை வேண்டும். ஒருவன் உயர்ந்தவனாய், அவன் எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியா இருக்கட்டும், இன்றைக்கு பார்க்கின்றோம் பெரிய மூட நம்பிக்கை ஒழிப்பு என்றெல்லாம் சொல்லி வந்தவர்கள் எல்லாம் சாய்பாபா காலில் குடும்பம் உழுவுது. சாய்பாபா காலில் மூட நம்பிக்கை பகுத்தறிவு பகலவனின் வழியிலே வந்தவர்களுடைய குடும்பம் எல்லாம் இன்றைக்கு சாய்பாபாவின் காலிலே சாய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அப்ப இது சுயமரியாதையா? சுயமரியாதை இருந்துச்சா? அப்ப என்ன நிக்கல? தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன இந்த தத்துவத்தை ஏற்றிருந்தால், தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன இந்த தீண்டாமை இழிவுக்கு இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் இந்நேரம் இந்த மண் தந்தை பெரியார் விரும்பியபடி இஸ்லாமிய ஆட்சி உருவாகி இருக்கும். அந்த ஆட்சியில என்ன செய்ய முடியாது? இன்றைக்கு இருக்கின்றதே என்ன செய்யறாங்க? 17,000 கோடி லாபம். மது விற்க முடியுமா? தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன இந்த இஸ்லாமிய ஆட்சியில மது இருக்குமா? மது ஒரே ஒரு வார்த்தை திருமறையிலே தன் இறைவன் வசனம் இறக்கி சொன்ன காரணத்திற்காக மதீனாவின் வீதி எங்கும் மதுவாக ஓடியது. இன்றைக்கு என்ன குடிக்கிறான்? இவனை விட மோசமா குடிச்சுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு அரபு சமூகம் எப்படி குடித்துக் கொண்டிருந்தது தெரியுமா? என்னுடைய வீட்டிலே 400 ஆண்டு கால மது இருக்கிறது, 300 ஆண்டு கால மது இருக்கிறது என்று சொல்லி பெருமைப்பட்ட ஒரு சமுதாயம் இறை அச்சத்தின் காரணத்தினால் ரோட்டிலே போட்டு உடைத்தது. மதுக்குடங்களை தங்களுடைய வீதிகளிலே போட்டு உடைத்த சமுதாயத்தை உருவாக்கியது இஸ்லாம். நான் சொல்லல, தந்தை பெரியார் சொல்கின்றார். தந்தை பெரியார் சொல்கின்றார், இஸ்லாம் மது ஒழிப்பு விஷயத்திலே வாய்த்தப்பட்டை அடிப்பதில்லை. தந்தை பெரியாருடைய வார்த்தை. இஸ்லாம் மது ஒழிப்பு விஷயத்திலே வாய்த்தப்பட்டை அடிப்பதில்லை. எப்படி சொல்லுது?
95% பேரை அது இயல்பாகவே மதுவிலே இருந்து விலக்கி வைத்திருக்கிறது. வெறும் ஏட்டு சுரக்காய் இல்லை இஸ்லாம், ஒவ்வொன்னையும் ஆய்வு செய்து ஆராய்ந்து பார்த்து சொன்னார் பெரியார். பெரியார் சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன் சொல்லல. எவ்வளவு அருமையா இன்றைக்கு கூட இந்த புத்தகத்தை பெரியாருடைய ஐயா ஆணைமுத்து அவர்கள் எழுதிய இந்த செய்தியை படிப்பதற்கு முன்னால் நமக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. எந்த விஷயம்? இயல்பாகவே இஸ்லாம் 95 பேரை மதுவிலே இருந்து விலக்கி வைத்திருக்கிறது. ஆனால் மதுக்கடை மறியல் பண்ணுகின்ற இங்கே இருக்கின்ற இந்துத்துவ கொள்கை 150 பேரை குடிகாரனாக்கி வைத்திருக்கிறது. தந்தை பெரியார் சொல்லி இருக்கிறார். இந்த புத்தகத்திலே இருக்கிறது. இந்த புத்தகம் இங்கே இருக்கு, வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த புத்தகம் பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா என்று ஆவணங்களோடு அவருடைய ஆவணத்திலே இருந்து எடுக்கப்பட்ட உண்மைகள் இங்கே நூலாக வெளியிட்டு, அது திரைப்படமாகவும் ஆவணப்படமாகவும் எடுத்திருக்கிறோம். அதை என்ன இங்கே நூலாகவும் வெளியிட்டிருக்கிறோம். இதுல இருக்கு. அப்ப பெரியார் சொன்ன அந்த 95% மக்கள் இந்த நாட்டிலே மதுவிலே இருந்து இறையச்சத்தின் காரணமாக விலக்கி வைக்கப்பட்டிருந்தால் இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்கும்? சிந்தித்து பாருங்க.